வாங்க அடுத்து. செந்திலன் தர்சனா டேபிள் நம்பர் 4. அதெல்லாம் செருமெல்லாம் இருக்கட்டும். ஐயா பால் பாயசம். அத நீ எப்படி தூக்கிட்டு வந்தீங்க? ஓ இது நாங்க வேற ஏதாவது பேர் வச்சிரோம், நீ பேரை கொண்டு வந்துட்ட. முத்து, இது நம்ம நாசா ஆராய்ச்சி கழகத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த பால் பாயசத்தை ஃபர்ஸ்ட் நைட் கொண்டு போனா அவனுக்கு லாஸ்ட் நைட் ஆயிடும். ஏய் இதத்தான் 5 மணி நேரமா கிண்டுனியா, வரட்டு வரட்டு வரட்டுன்னு. கடைசியில் சட்டி சூடாகல, அவர் சட்டி சூடாயிருச்சு. சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும். ஒரே ஒரு ஸ்பூன். அதை விடுங்க. எதை விடுங்க? இப்ப கவுண்டரா? இதுல என்ன கவரு சில்வர்ல? அது லாலிபாப். அப்படிதானே இருக்கும். அந்த பொண்ணை சாப்பிட சொல்லுங்க. கவுண்டர் இல்ல. இல்ல சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கு, நம்பலாம். இந்த லைட்டை பூரா ஆஃப் பண்ணிருங்க. பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இல்ல, இங்க எரிய ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு அது வேற எரிஞ்சு கரண்ட் பில் வேஸ்டாக? ஆஃப் பண்ணிருங்க. அண்ணா அண்ணா நீங்க வந்து அதை மட்டும் டேஸ்ட் பார்க்க கூடாது. தீபாவளி இது வந்து அண்ணன் டேஸ்ட். தீபாவளி வந்து ஒரு நல்ல நாளுக்கு பண்றதுப்பா. அண்ணா லைட்டா பால் பாயசம் தான். அண்ணா துப்பாதனே தம்பி, அதுக்கு எதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சிருக்க? உள்ள இருந்து நாங்க நீச்சல் அடிக்க போறோம். ஆளோ நல்லாவே வாந்தி எடுக்க வச்சியோ. இல்ல இங்க ஒரு பாராட்டணுமா? உங்களை பாராட்டுறேன். அதாவது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை வாந்தி எடுக்க வச்சிட்டீங்க. இது என்னையா அது? என்ன பால் பாயாசம்? பால் பாயசத்துல யாரா அரிசியை போட சொன்னா? அது பால் பாயசத்துல அரிசில, உனக்கு வாக்கி அரிசி. அதுல உப்பையும் போட்டிருக்கான், உப்பையும் போட்டு சர்க்கரையும் போட்டு. ஏடா அண்ணா உன்ன பால் பாயசம் பண்ண சொன்னா இல்ல லைம் சால்ட் சோடா போட சொன்னா? நீங்க சரியா டேஸ்ட் பண்ணலண்ணே. தம்பி அண்ணே இல்லண்ணே, அவர் வந்து சரியா வேணும்னே சொல்ற. நீங்க ஒரே சரி இல்ல 1080 ஒரு ஆங்கரை குறைச்சிராத. ஒரே லைட்டா டேஸ்ட் குடுடா. ஒரே ஒரு வாய். போச்சா? உங்கள்ட்ட சட்டையும் போச்சு, வேட்டியும் போச்சு, எல்லாம் போச்சு. லைட்டாண்ணே ஒரு லைட் வேணா போய்ப்பா. ஒரு வாய்ண்ணே, பாட்டி நினைச்சுங்க. நான் பாத்துனா என்னடா பாயாசத்தை மென்னு நிக்க? ப்ளீஸ். நான் தப்பிச்சேன். அவங்க தான் இந்த நிகழ்ச்சி கூப்பிடுறாங்கன்னா, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லைங்க, நீங்க வேற ஆளை வச்சு பண்ணிக்கங்க. காலையில நான் காலை நிகழ்ச்சிக்கு லைவுக்கு வரேன். இந்த மாதிரி லைஃப்பை ஸ்பாயில் பண்றதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அவங்க கூப்பிடுவாங்க, பேமெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கலந்துக்கிறதா. அண்ணே நீங்க என்னதான் வந்து என்ன வந்து இவ்வளவு தூரம் சர்ப்ரைஸ் பண்ணி பேசினாலும் இதை உங்களுக்கு நான் அதிகமா தர மாட்டேன். இதை நான் எப்போ கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நீ லீனா இருக்கும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னா இப்படி சமைச்சு சாப்பிடுச்சு. அது பால் பாயசம் இல்லையா, பாயசம். குலவெறியில சமாளிச்சிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமா இருக்கு. போ ஏன்னா அடுத்து இன்னும் ஒன்று இருக்கு. எனக்கு நீ வாமிட் எடுத்துன்னு டவுட் வர எனக்கு வகுற பார்த்தோன்னே. அடுத்தால கூப்பிடும். வாங்க லோகேஷ் அண்ட் அகல்யா வாங்க. பிஸ் எங்க இருக்கு, ஃபிங்கர் தனியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பிஸ்ஸை விட 4 அடி நீள ஃபிங்கர். இது என்னது? ஆமா அல்வா. ஆமா அல்வா. ஓ ஆமா மாதிரியே உடைக்க முடியல. ஒரு நிமிஷம் கரண்ட் இருந்தா கொடுங்க. கோடாரி மண்வெட்டி எது இருக்கா? கொஞ்சம் வாங்க எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நடுவில் வந்து 2 புழங்குத. ஆமே நான் கத்தி இருக்கேண்ணே. அது நான் கத்திக்கிட்டே இருப்பேன். ரெடி 1 2 3. கேக்குறேன், அது அல்வால டெக்கரேட் பண்ண வச்சதா இல்ல அதுல முளைச்சதாடா? அது எடுத்துட்டா போயிடும். இத மண்ணு கடியில போட்டு புதைச்சு வச்சா அடுத்த தீபாவளி வரைக்கும் கெடாம இருக்கும். இது ஆமா அல்வா. ஆமா ஓடு. அதுல இருந்து என்ன அர்த்தம்? நீ ஓடு, நீங்க உங்க இருக்கைக்கு நீங்க போலாம். ஆஹா தீபாவளி. ஆஹா தீபாவளியில இன்னைக்கு எல்லாரும் அற்புதமா சமையல் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதுல நிறைய ஒரு சில குறை நிறைகள்லாம் இருந்தது. எப்படி செய்யணுங்கிறத விட என்னெல்லாம் வித்தியாசமா செய்யணுங்கிறத இன்னைக்கு நமக்கு எடுத்துக்காட்டா செஞ்சு காமிச்சாங்க. திருவிளையாடல் படத்துல
தருமி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு பிள்ளைகள் இருக்கோ அந்த அளவுக்கு பரிசை குறைச்சிக்கொள்ளலாமே. குறைச்சு கொள்ளலாம். அது மாதிரி இதை குறைக்க முடியாது. இதை குறைக்க முடியாது. ம். ஏன்னா ஆதித்யா வழங்கும் ஒரு அன்பு பரிசு ஆ. இதுல நம்ம 2 பேருக்கு கொடுக்க போறோம். இது அன்பு பரிசுன்ற விட வம்பு பரிசுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்? ஏன்னா இதுல யாரை ஒதுக்குறது, யாரை செலக்ட் பண்றது, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இந்நேரம் இது செஞ்சதுக்கு இதுகளே அவமானப்பட்டு ஓடி இருந்திருக்கணும். அவங்க நிக்கிறாங்கன்னா அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக மொத்தம் இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். ஆதித்யா டிவி அன்பு ஆங்கர்ஸ் எல்லாரும் வாங்க, முதல்ல இங்க வந்து நில்லுங்க. ம். உங்கள யாருக்கு பரிசு தரதுங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். முத்து, ஆ. இது வரைக்கும் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்தை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நிச்சயமா. ஏன்னா ம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது அப்படி ஒரு புதுமையான விஷயம். கண்டிப்பா வழக்கமா நல்லா செஞ்சவங்களுக்கு பரிசு கொடுப்போம். நீங்களே கைதட்டிக்கிற வேண்டியதான், வேற எவனும் கைதட்ட போறது கிடையாது. உண்மையிலேயே இதை க்ளோஸ் அப்ல காமிச்சப்ப ஆடியன்ஸ்லாம் அப்படின்னு ஒரு உறிஞ்சிருப்பாங்க. ஆனா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஏமே அவங்க உயிரை உறிஞ்சிருப்பாங்க. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. பரிசு சொல்லிடுறேன். ஆ. இன்னைக்கு வந்து பரிசு 2 பேருக்கு தரோம். ம். ஒருத்தர் எப்படி சமைக்கணும் அப்படிங்கறத அழகா செஞ்சு காமிச்சது. ஓகே, ஆ. அந்த ஒரு பரிசு யாருக்கு அப்படின்னு பார்த்தா ம். குலாப் ஜாமுன் செஞ்சவங்களுக்கு. யார் அப்படி செஞ்சது? மனசார மனசாட்சியை தொட்டு நான் குலோப் ஜாமுன் செஞ்சேன்னு சொல்லுங்க, தைரியமா பார்ப்போம். யார் குலாப் ஜாமுன் செஞ்சாங்களோ அவங்க வந்து இந்த பரிசை வாங்கிக்கலாம். நீங்க தான் குலோப் ஜாமுன் செஞ்சதா? கொஞ்சம் க்ளோஸ் ஆனல. ரைட். சரி, இன்னொரு பரிசு. நீ முதல்ல இதை கொடுத்துருங்க. ஓ, அது கூட எங்களை சந்தேகப்படுறீங்க, கொடுக்காம போயிடுவோம்னு. இதை நீங்க கொடுத்துருங்க. அப்புறம் பாராட்டுகள் பாராட்டுகள். இனிமேல் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் இதுக்குள்ள போகக்கூடாதுன்றது. ஆதித்யா டிவி வழங்கும் ஒரு அன்பு பரிசு ஆகா தீபாவளியை முன்னிட்டு குலாப் ஜாமுன் செஞ்சதுக்கு Thank சாப்பிட்டு you. பார்த்தோம், ஸ்வீட்டா இருந்தது. தேங்க்யூ சோ மச். Thank you. ரைட். அதாவது தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு சமய நிகழ்ச்சியில ம். எப்படி செய்யக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு நிமிஷம் தம்பி வாங்க. இந்த பரிசு எப்ப தருவோம் தெரியுமா? எங்க முன்னுக்கு சூடத்தை அமர்த்தி நீங்க சத்தியம் பண்ணணும். இனிமேல் நீங்க செய்யற மட்டும் இல்ல, பால் பாயசம் சாப்பிடவும் கூடாது. தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க. தூக்கிடுவீங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? நான் ஒரு மரியாதையோட கொடுத்து அனுப்புங்கண்ணா. தூக்கிட்டு போன்ற ஆகா தீபாவளி நீங்க ரொம்ப சிறப்பாக போச்சு. எல்லாருமே பிரமாதமா சமைச்சாங்க. சமைச்சதை யாரும் வாயிலே வைக்க முடியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருந்த ஒரு டிஷ்ஷுக்கும் இனிமே வாழ்க்கையில சமைக்கவே கூடாதுன்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி அவர் இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுத்து அவர் வந்து இன்னைக்கு மட்டும் நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ண வச்சு அவரை சந்தோஷப்படுத்தியிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட தீபாவளி ஃபங்க்ஷனில் உங்களெல்லாம் சந்திச்சு எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம நேயர்களுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா? கண்டிப்பா. ரெடி 1 2 3 ஹாப்பி தீபாவளி. மறதி நமக்கு வந்தா டாப் தான். பழசெல்லாம் மறந்தாச்சு, புதுசாக பிறந்தாச்சு, மனச துவைக்க அது சோப்பு தான். நீத்தோட எண்ணங்கள் நீத்தோட எண்ணங்கள் நேத்தே போச்சடா. நான் இப்போ ஆரடி பட்டாம் பூச்சிடா. ஞாபகம் டார்ச்சர், மறதி தான் டாக்டர்.